ஒரு மாதிரி இருந்தது. அதாவது அவரை சேர்த்து 7 பேர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு கூட்டம் சொல்லி பண்றாங்களே அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு இருந்தது. ஆனால் அவர் ஒரு வார்த்தை பேசினார். அதாவது மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணனுடைய உபதேசம் ஒரே ஒருத்தர் தான் கேட்டாரு. இன்னைக்கு என்னுடைய உரையை கேட்கறதுக்கு 7 பேராவது இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போதான் எனக்கு இதெல்லாம் வந்து நாம தான் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். அங்கே ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் சிறப்பானது, ஸ்ட்ரென்த் இல்லைன்னா சிறப்பு இல்லைன்றதுலாம் அர்த்தம் கிடையாது. அதனால அந்த ஹெல்த் அண்ட் வெல்த் கிளப்லாம் ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் வந்து அந்த துவக்க விழாவுக்கு நான் போயிருந்தேன். அதே போல தொடர்ந்து அவருடைய நிகழ்ச்சிகள்லாம் சில நேரத்தில் வந்து நேரமின்மையால் வேற சில பணிகளால் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாமல் போயிடுவோம். தவிர மறுபடியும் வரக்கூடாதுன்ற மாதிரியான எண்ணம்லாம் இல்லை. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு வளர்ந்து வர சங்கத்தை வந்து நம்ம தான் கை தூக்கி விடணும். நாம தான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும். அந்த மாதிரியான இதுவில் தான் வந்து நாம் இது வரைக்கும் வந்து அதிகமாக செயல்பட்டுருக்கோம். எங்கள் சங்கத்தில் நாங்கள் வந்து நான் தலைவராக இருந்த போது நாங்கள் பண்ண சர்வீஸ்லாம் பார்த்துட்டு எங்களுடைய சாசன தலைவர், சங்கம் துவக்க சொல்ல இருந்த தலைவர், சாசன தலைவர், அவர் வந்து எங்களுடைய வேகத்தை மட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணார். நீங்கள் இந்த மாதிரிலாம் இந்த ஆண்டு பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வர ஆண்டு பொறுப்பேற்றுக்கு யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டெல்லாம் குறைங்கன்னார். இது சரியான இதுவாக தெரியலையே, நம்ம ஆர்வமாக செயல்படும் போது செய்யக்கூடாதுன்னா எப்படி இருக்கும்? அதனால் நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் அதை பற்றி கவலையப்படாதீங்க, இப்போ எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கீங்க, அதே போல் அடுத்து வர டீமுக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக இருப்போம். இதை நான் வந்து முழு உத்தரவாதம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையை நம்ம செய்துட்டு தான் இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இது அமைப்பை இந்த அறிவாக சேரும் போதே மோட்டிவேஷனில் வந்து எனக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தொண்டு தோழமை. இதுதான் தொண்டு செய்யறதுக்கு நமக்கு பிடிக்கும். இந்த தொண்டு செய்யறதுக்கு நமக்கு தோழமை இருந்தால் இன்னும் சிறப்பாக செய்யலாம். இந்த தொண்டு செய்யறதுனால நம்முடைய தோழமை வந்து இன்னும் அதிகமாகும். இந்த ஆண்டு வந்து ஒரு 5 புது உறுப்பினரை நாங்கள் வந்து எங்கள் சங்கத்தில் சேர்த்துருக்கோம். ஒருத்தரை கூட கட்டாயம் ஒன்று சேர்க்கலாம். எல்லாருமே அவங்களாவே நம்ம பண்ணுற சர்வீஸு இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள்லாம் வர முடியுமா அப்படிலாம் கேட்டாங்க. நீங்கள்லாம் வரலாம், உங்களுக்கு அந்த ஒரு சர்வீஸ் பண்ணுற எண்ணம் இருக்கணும், இதில் நம்மளுடைய சொந்த காசு தான் செலவு பண்ண முடியும், அதிலிருந்து நமக்கு எதுவும் வராது, நமக்கு வர்றது பாராட்டு தான் வரும், மறுபடியும் நம்ம சொந்த காசு தான் செலவு பண்ணணும். இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அதுக்காக நாங்கள் தயார்னு சொல்லிட்டு அவங்க விருப்பத்தோட ஒரு 5 புது நண்பர்கள் எங்கள் சங்கத்தில் நாடு சேர்த்துருக்கோம். ஆக அந்த மாதிரியான ஒரு சேவை மனப்பான்மையோட அடுத்தவங்களுக்கு உதவுன்ற ஒரு எண்ணம் உள்ளவங்க, அதெல்லாம் யாருன்னு தெரிஞ்சு நம்ம அந்த மாதிரியான ஆட்களை தேடி நம்ம சங்கத்தில் இணைச்சோம்னா சங்கத்தை விட்டு வெளியே போகிறாங்கன்றதுவே இருக்காது. சில பேர் இறப்புனால தவிர்க்க முடியாது, சில பேர் வந்து நோயினால இல்லை சில குடும்ப சூழ்நிலை வெளியே போவாங்க, அது பரவாயில்ல. சில பேர் என்னென்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு இது கிடைக்குன்ற ஒரு நினப்போட வந்துட்டு அந்த நினப்பு இங்கே பூர்த்தி ஆகாது. ஆனால் வெளியே அவங்களாம் வந்து இங்கே இருக்க முடியாது, வெளியே போயிடுவாங்க. ஆக நாம் வந்து நம்மளை முழுமையாக நம்ம அர்ப்பணித்தோம்னா அதுக்கான பலன் வந்து நமக்கு இதில் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அது விரிவாக சொல்ல முடியாது. அதாவது இந்த உலகம் எப்படி இயங்குது எப்படி நம்ம சொல்ல முடியுமா? ஒரு அளவுக்கு வந்து நம்மளால் கற்பனை பண்ண அது மாதிரி கற்பனை பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த இயற்கையோட இது இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து நாம் செய்கிற ஒரு பலன் வந்து நமக்கு எப்படி திருப்பி வருன்றது நம்ம உடனே பார்க்க முடியாது. அது ஏதோ ஒரு வகையில் ஒரு இந்த சுய முன்னேற்ற புத்தகத்தில் பார்த்தோம்னா சொல்லுவாங்க, நீங்கள் 100 பேருக்கு உதவி செய்தீங்கன்னா உங்களுக்கு 10 பேர் உதவி செய்வாங்க, அந்த 10 பேர் அந்த 100 பேர்லேருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. அது யாரோ ஒரு 10 பேர் நமக்கு செய்வாங்க, அது எப்படி செய்வாங்க தெரியாது, பிரபஞ்ச ரகசியம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது வந்து அதனால் இது வந்து ஒரு நல்ல அமைப்பு. இந்த நல்ல அமைப்பில் வந்து இப்போ நீங்கள்லாம் இருக்கிறது, நான்லாம் இருக்கிறது நமக்கு வந்து அது ஒரு பெரிய சிறப்பு தான். அது நம்மளே தான் பாராட்டிங்க, வேறு யாரும் வெளியெல்லாம் பெருசாக பாராட்ட மாட்டாங்க. ஏன்னா வெளியே என்ன நினைப்பாங்கன்னா இவங்களாம் வேறு வேலை இல்லைன்னு நினைப்பாங்க, இதை பற்றிலாம் சிந்திக்க மாட்டாங்க. வேறு வேலை இல்லை இவங்களுக்கு, சொந்த காசு செலவு பண்ணி ஏதோ பண்ணுறாங்கன்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து அவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் போது தான் அவங்க இதை உணர்வாங்க. இன்னைக்கு காலையில் எங்கள் கிளப்பு நாங்கள் உருவாக்க கிளப்பு சேர்ந்து ஒரு ரத்த தான முகாம் நடத்துகிறோம். நாங்கள் எதிர்பார்க்கல, நாங்கள் வந்து ஒரு 30-40 தான் யூனிட் தான் எதிர்பார்க்குறோம். இந்த புதுசாக சேர்த்த உறுப்பினர்லாம் இருக்காங்க, ஆர்வமாக வந்தாங்க இல்லையா, அவங்க
இன்னைக்கு முதல் முறையாக ரத்தம் கொடுத்தவளே 30 பேர், மொத்தம் 60 யூனிட் ரத்தம் இன்னைக்கு கொடுத்துருக்கு. இது ஏதோ ஒரு வெட்டி வேலைன்னு சொல்ல முடியாது. இதை வெளியே பார்க்குற பொண்ணா சொல்லிட்டு போகலாம். ஒரு 60 யூனிட் ரத்தம் கிடைக்குதுன்னா அது எவ்வளோ உயிர்களை காப்பாற்றுறதுக்கு அந்த ரத்தம் பயன்படும். இப்போ டிஹெச்ல கேட்குறாங்க அவங்களே வந்து, இந்த மாதிரி வேணும், உங்களால் ஏற்பாடு பண்ண முடியுமா? இன்னைக்கு வந்தது அவங்களே எதிர்பார்க்கல. ஒரு 60 யூனிட் இருக்கும்போது நாங்கள் மறுபடியும் சொன்னால் நீங்கள் இதே போல் ஒரு கேம்ப் நடத்துவீங்களா? சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோம்னா 3 மாதம் கழித்து பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம். ஆக நம்ம பண்ணுற சேவை வந்து அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு இதுக்கெல்லாம் தான் பயன்படுது. அதாவது ஒரு நல்ல அமைப்பு, நல்ல அமைப்பு வந்து நாம் இருக்கிறது நமக்கு பெருமை. இந்த அமைப்புக்கு நம்ம வந்து முழுமையாக இருந்து அமைப்பு நல்லா தான் நாம் நல்லா இருக்க முடியும். இதெல்லாம் உணர்ந்து இந்த அமைப்பில் வந்து இது வரைக்கும் செயல்பட்டுருக்கோம். இந்த அமைப்பில் இருக்கிற நீங்களும் இதே உணர்வோட, இதே சிந்தனையோட, இதே நல்ல செயல்களோட வந்து இருந்தோம்னா அமைப்புக்கு பக்கபலமாக இருக்கும், அமைப்பாக நமக்கு பெருமையாக இருக்கும். இப்படி இன்னொரு விஷயம் சொல்லலாம். அதாவது நான் தலைவராக இருந்தபோது இந்த சிறப்பு விருந்தினர் கூட்டம் மாதம் மாதம் ஏற்பாடு பண்ணி பண்ணுவோம். அதில் எனக்கு இருந்த செயலாளர் என்ன பண்ணார், மேடத்தை தான் கூப்பிடணுன்ட்டு அவர் ரொம்ப சொன்னார். ஆனால் அதுக்கான வாய்ப்பு அமையவே இல்லை. இந்த முறை அவர் அப்போ செயலராக இருந்தார், நான் மண்டல தலைவராக இருக்குள்ள அவர் வந்து இவனாக இருந்தார். அவர் மறுபடியும் அவருடைய நண்பர் வந்து இப்போ சங்க தலைவராக வந்ததுனால அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால செயலாளராக வந்திருக்கிறார். ஆக இப்போ செயலாளராக அவர் வந்திருக்கிறதுனால அப்போ முடியாத